அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆலியாஸ் வீலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்ஸ்டண்ட்டாக ஹோம்லேயே 7 டைப்ஸ் ஆஃப் பீஸா வெரைட்டி வந்து நான் இப்போ காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பீஸாக்கு நம்ம சிக்கன் மேரினேஷன் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மிளகாய் தூள் வந்து 1.25 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா நான் 1.25 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. கொஞ்சோன்னு ஜீரகம் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஹங்கர்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைம் ஜூஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இதை வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் மேரினேட் பண்ணி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் சிக்கன் போட போகிறேன். பாருங்கள், சூப்பராக பீஸாக்குள்ளே சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடையில் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கார்ன் பேக்கெட் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட் மசாலா பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் இந்த ஸ்வீட் கார்னில் 1 ஸ்பூன் நெய் போட்டு நீங்கள் ஸ்வீட் கார்ன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஸ்வீட் கார்ன் வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு போட்டுருங்க. லேசாக வந்து சாட்டே பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து சூப்பரான ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக பீஸா டாப்பிங்க்கு ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிங்க் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு நான் எப்படி வந்து இந்த பீஸா சாஸ் வச்சு பிங்க் சாஸ் பாஸ்தா பண்ணுறது அண்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுன்னு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃப்யூஷன் பீஸாக்கு நான் இந்த பாஸ்தாவும் நான் எடுத்திருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக அமுல் மலாய் பன்னீர் வச்சு பீஸா டாப்பிங்க்கு எப்படி நம்ம மசாலா கொடுத்து மேரினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஸோ பன்னீர் மேரினேஷனுக்கு நான் ஹங்கர்டு எடுத்திருக்கேன். ஸோ ஹங்கர்டு கூட மிளகாய்த்தூள் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் பெப்பர் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை அந்த ஹங்கர்டில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவு கரம் மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பன்னீரை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் அந்த பன்னீர் என்ன பண்ணிங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேரினேஷன் வந்து கையாலேயே நீங்கள் வந்து மெதுவாகவே பண்ணுங்கள், பிகாஸ் அது ப்ரோக் ஆகிடும். சம் ஹர்ப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் மேரினேஷனுக்கு பிறகு நீங்கள் அதை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லா ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான எண்ணெய் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுக்கோங்க. ஸோ நெய் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நீங்கள் பன்னீரை மெதுவாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு போட்டுக்கோங்க. பன்னீர் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பரான பீஸா டாப்பிங்குள்ள பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பீஸாவுடைய டாப்பிங் பண்ணுறதுக்கு டொமேட்டோ, கேப்சிகம் அண்ட் ஆனியன் வந்து இந்த மாதிரி க்யூபாக வெட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டினது தான் பிங்க் சாஸ் பாஸ்தா எடுத்திருக்கேன் அண்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் எடுத்திருக்கேன். ஸோ வீட்டிலே பண்ண அந்த பீஸா சாஸுமே எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணதும் எடுத்திருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்னும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கனும் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணதை எடுத்துக்கிட்டேன்.
அண்ட் இன்ஸ்டண்ட்டாக இந்த நாரில் வந்து பீஸா அண்ட் பாஸ்தா சாஸுமே எடுத்திருக்கேன். ஸோ பீஸா சாஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக இந்த பீஸா அண்ட் பாஸ்தா சாஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து கடையில் ஆர்டர் பண்ண இந்த பீஸா பேஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வீட்டில் எப்படி பீஸா பேஸ் பண்ணுறதுனோ இன்ஷால்லா நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். ஹட்டிஸாவில் ஸ்பானிஷ் ஆலிவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 7 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி பீஸா தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் பீஸா பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பீஸா, செகண்ட் ஒன் வந்து சீஸ் பீஸா, தேர்ட் ஒன் வந்து சிக்கன் பீஸா, ஃபோர்த் ஒன் வந்து பன்னீர் பீஸா, ஃபிஃப்த் ஒன் வந்து சிக்கன் பன்னீர் பீஸா, சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன்லேயே ஒயிட் சாஸ் பாஸ்தா பீஸா பண்ண போகிறேன். அண்ட் செவன்த் ஒன் வந்து அதுவும் ஃபியூஷன்லேயே பிங்க் சாஸ் பாஸ்தா பீஸா தான் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டன்ட் பீஸா பேஸில் வந்து ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. பாருங்கள், வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் எடுத்திருக்கேன்னு நாரில், அதுவுமே இந்த மாதிரி ஒரு 4 பீஸா பேஸில் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டினது தான் ஹோம்மேட் பீஸா சாஸுமே எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பீஸா பேஸில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 7 பீஸாக்குமே இந்த மாதிரி பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொசரலா சீஸ் தான் நெக்ஸ்ட்டு லேயர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 7 பீஸாக்குமே அந்த மொசரலா சீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சிக்கன் பீஸா பண்ண போகிறேன். ஸோ மேலே வந்து சிக்கன் வந்து டாப்பிங் பண்ணிக்கிறேன். சிக்கனுக்கு மேலே நான் க்யூபாக வெட்டி வச்சுருந்தேன் அந்த டொமேட்டோ, கேப்சிகம் அண்ட் ஆனியன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன் போட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு ஆலிவ்ஸும் போட்டுக்கிறேன். சிக்கன் பீஸாக்குள்ள டாப்பிங்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து 7 பீஸாக்குமே நான் மொசரலா சீஸ் வந்து போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் பீஸா வந்து பன்னீர் பீஸா. ஸோ நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் வந்து நான் இந்த மாதிரி மேலே டாப்பிங்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு டொமேட்டோஸ் போட்டுக்கோங்க, அண்ட் கேப்சிகம் போட்டுக்கோங்க, அண்ட் ஆனியன் போட்டுக்கோங்க. சேம் அந்த ஸ்வீட் கார்ன் அண்ட் ஆலிவ்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பன்னீர் பீஸாவுடைய டாப்பிங்ஸும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு மொசரலா சீஸ் போட்டு காட்டுறேன். அடுத்தது வந்து நான் வெஜிடபிள் பீஸா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் க்யூபாக வெட்டி வச்சுருந்தேன் அந்த டொமேட்டோ, கேப்சிகம் அண்ட் ஆனியன், அப்புறம் அந்த ஸ்வீட் கார்ன் அண்ட் ஆலிவ்ஸ் தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ வெஜிடபிள் பீஸாவுடைய டாப்பிங்ஸும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பீஸா வந்து சிக்கன் பன்னீர் பீஸா. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன், நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர், அதுக்கு பிறகு க்யூபா வெட்டி வச்சுருந்த அந்த டொமேட்டோ, கேப்சிகம் அண்ட் ஆனியன் வந்து மேலே டாப்பிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஸ்வீட் கார்ன் அண்ட் ஆலிவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பன்னீர் பீஸாவுடைய டாப்பிங் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பீஸா பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபியூஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா பீஸா தான் பண்ண போகிறேன். ஸோ பீஸாவில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் சிக்கன் வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு நான் பண்ண அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நான் மேலே டாப்பிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஃபியூஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தா பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே டாப்பிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பீஸா பார்த்தீங்கன்னா பிங்க் சாஸ் பாஸ்தா பீஸா தான். ஸோ இதுவுமே சேம் ஃபியூஷன் க்ரியேஷன் தான். ஸோ ஃபஸ்ட் டாப்பிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த பிங்க் சாஸ் பாஸ்தா வந்து மேலே டாப்பிங் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஃபியூஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. பிங்க் சாஸ் பாஸ்தா பீஸாவுடைய டாப்பிங் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பீஸா பார்த்தீங்கன்னா சீஸ் பீஸா. ஸோ மேலே வந்து நான் சீஸ் ஸ்லைசஸ் வந்து ஒரு 2 போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீஸா சீஸ் மொசரல்லா இருக்கும், அதுவுமே அந்த மாதிரி மேலே டாப்பிங் பண்ணிக்கோங்க.
சீஸ் பீஸாவுடைய டாப்பிங் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற இந்த 6 பீஸாலேயுமே நான் இந்த மாதிரி மொசரலா சீஸ் வந்து மேலே டாப்பிங் பண்ணிடுறேன். ஃபைனலாக 7 வெரைட்டி ஆஃப் பீஸாவில் லாஸ்ட்டாக நான் மொசரலா சீஸ் வந்து டாப்பிங் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த மொசரலா சீஸ் வந்து நம்ம உருக்கணும் அப்படின்னா கீழே வந்து தீயாமல் இருக்கணும்னாலும் கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒன்று போட்டுட்டு அந்த பீஸா வச்சுட்டு அதுக்கு பிறகு மூடி போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற மொசரலா சீஸ் வந்து நல்லா உருகிடுச்சு. ஸோ ஃபைனலி 7 வெரைட்டி ஆஃப் பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே போட்டிருந்த அந்த மொசரலா சீஸ் கம்ப்ளீட்டாக வந்து உருகிடுச்சு. வாங்க 7 பீஸாவும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிங்க் சாஸ் பாஸ்தா பீஸா வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான பன்னீர் பீஸா. இதை நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடேபிள் பீஸா. வாங்க இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வீட்டில் வச்சுக்கிட்டே இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து சும்மா சிம்பிளாக நம்ம வெஜிடேபிள் பீஸா பண்ணலாம். எதுவுமே நல்லாயிருக்கு. இட்ஸ் வெரி ஜூஸி. இப்போ ஒயிட் பாஸ்தாவும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரைமா. வாங்க சிக்கன் பீஸா சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இது வந்து சிக்கன் பன்னீர் பீஸா. வாங்க இதையும் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட்டு சீஸ் பீஸாவை ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம சீஸி பர்ஸ்ட்டாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரைமா. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போடுங்க. இன்ஷால்லா ஐ வில் கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.